குற்றத்தை தொடர்பு கொண்ட 9ஆம் வகுப்பு மாணவி. அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கராத்தே மாஸ்டர். மாணவிகளின் புத்திசாலித்தனத்தால் வெளிச்சத்துக்கு வந்த அரக்கனின் முகம். ஆசிரியர் என்ற போர்வையில் அநாகரீக வேளையில் ஈடுபட்ட கராத்தே மாஸ்டருக்கு தண்டனை கிடைத்ததா? காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? குழந்தைகளுக்கான உதவி தொலைபேசி எண் 1098க்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அதுல நான் கோவை சூலூர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன்னோ, எங்களுக்கு கராத்தே சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் ஒருத்தர் எங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கிறாருன்னோ கண்ணீரோட சொல்லி இருக்காங்க. யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்ததாவும், ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு சொல்லிதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இருக்கேன்னோ சொல்லி இருக்காங்க. மாணவி பதற்றத்தோடவும் பயத்தோடவும் சொன்ன விஷயத்த உடனே சூலூர் மகளிர் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குழந்தைகள் நல அலுவலர்கள். அதுக்கப்புறம் சூலூர்ல உள்ள ஸ்கூலுக்கு நேர்ல போன போலீஸ் அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிற எல்லா டீச்சர்ஸையும் வர சொல்லி விசாரணை நடத்தினாங்க. கோவை சூலூர்ல உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் நடந்திருக்கு. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் எல்லாரும் ஒன்னா கூடியிருக்காங்க. அப்போ ஒரு மாணவி மட்டும் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த மாணவிகளோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சோகமா இருக்க, வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா எந்த பதிலும் சொல்லாம சைலண்டாவே இருந்த மாணவி திடீர்னு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. எதுக்கு அழற, என்னாச்சு, அழாம சொல்லுன்னு கேட்டிருக்காங்க மாணவியோட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கராத்தே மாஸ்டர் அருண்குமார் சார் பிடி பீரியட்ல தனியா கூப்பிட்டு தப்பான இடத்துல தொட்டு அசிங்கமா நடந்துக்கிறாருன்னு சொல்லி இருக்காங்க அந்த மாணவி. அதே நேரத்துல இன்னொரு மாணவியும், சாரு என்கிட்டயும் அப்படித்தான் பண்ணாரு, வெளியில சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு, அதான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து 4 மாணவிகள் என்னையும் அப்படித்தான் பண்ணாருன்னு மனக்குமுறலை கொட்டி இருக்காங்க. மாணவிகள் கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டத யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கான் அருண்குமார். ஒரு சில மாணவிகள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல புகார் அளிச்சும் கண்டுக்காம இருந்ததா மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. மாணவிகள் புத்திசாலித்தனமா செயல்பட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னதுனால அருண்குமாரோட காவாலித்தனம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணை நடந்தப்ப அருண்குமார் ஸ்கூல்ல இல்ல. அதுக்கப்புறம் மாணவிகள் கொடுத்த புகாரை வச்சு அருண்குமார் மேல போக்சோ வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ற வேலையில இறங்கினாங்க. இந்த விஷயம் அருண்குமார் காதுக்கு போயிருக்கு. போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணா குடும்ப மானமே போயிரும்னு பயந்து போன அருண்குமார் வீட்ல வச்சிருந்த மதுவுல தூக்க மாத்திரை மிக்ஸ் பண்ணி குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. உடனே அங்கிருந்த காவலர்கள் அருண்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அரெஸ்ட் பண்ண போறதா போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. மாணவிகளுக்கு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆசிரியரே பாலியல் ரீதியா அத்துமீறினதா எழுந்திருக்கிற குற்றச்சாட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டுமில்ல பெத்தவங்க மத்தியிலையும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.